குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஸ்டார் ரோபோட் கம்பெனிஸோட மேனேஜர். வேர்ல்டு பெஸ்ட் ரோபோட்ஸை எங்க கம்பெனி மட்டும் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எங்க கம்பெனி ரோபோட்ஸை நீங்க செக் பண்ணணும். ஓகே, நான் இப்ப செக் பண்றேன். இந்த ரோபோட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மோட்டு சார், நான் சொன்னது இது இல்ல சார். ஆக்சுவலா நாங்க இங்க ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு இருக்கோம். நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ரோபோட்ஸை எடுத்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க ட்ராபிஸ் கொடுப்போம். அப்ப உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும் எங்களோட இந்த ரோபோட்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லானது, எவ்வளவு நல்லதுன்னு தெரியும். நாங்க இந்த டீலுக்கு ஒத்துக்கிறோம். நாங்க எல்லாரும் ரோபோ காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். என்ன சொல்றீங்க நடுவர் அவர்களே? வெரி குட். நீங்க எல்லாரும் இந்த மேனுவல்ஸை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. உங்க ரோபோட்ஸ் எப்படி எல்லாம் வேலை செய்யும், எந்த பட்டன் அமுத்தினா என்ன செய்யுங்கிற எல்லா விஷயமும் இதுல நாங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு நைட்ல இத ஃபுல்லா யாரு படிச்சு நல்ல மனப்பாடம் பண்றாங்களோ நிச்சயமா அவங்க தான் இந்த கேம்ல ஜெயிப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் எப்படி தனியாக இருக்கும். டேய் பத்துல மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அடே, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத மட்டும். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அந்த பர்టిక్యులர் காம்படிஷன்ல நீ தோக்கணும், நான் ஜெயிக்கணும்டா. யாரு நைட் ஃபுல்லா உட்கார்ந்து இந்த புக்க படிச்சு முடிக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க தான் இந்த கேம்ல ஜெயிப்பாங்க. டேய், நீ படிச்சுக்கிட்டே இருடா. ஆனா இதுல நான் தான்டா ஜெயிப்பேன். அப்ப நாங்க என்ன சொம்பங்களா? கொஞ்சம் மஞ்சள், மிளகு, உப்பு எல்லாத்தையும் கலந்து போட்டோம்னா தொண்டைக்கு இதமா இருக்கும். அடே மோட்டோ, நீ இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா மண்டையா. நீ பண்றா, படிச்சுக்கிட்டே இருடா. இப்ப என்னுடைய டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுடா. இப்ப அப்படியே நான் சாப்பிட போறேன். வாசனை சூப்பரா இருக்கு. அடே, இப்ப நீ எதை தாண்டா குடிக்க போற? சூப்பர் தாண்டா சாப்பிட போறேன். அப்ப எனக்கும் கொஞ்சம் குடுடா. தனியா குடிச்சனா பேதி வந்து போயிட போற. என்னோட புக்ல போட்ட சூப்பை எதுக்காக உனக்கு கொடுக்கணும்? உன் புக்க வச்சு நீயே சூப் போட்டு குடிச்சுக்கோ. ஆனா என் புக்ல மட்டும் பங்கு கேட்காத. என்னது? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுர்ஃபுரி நகரோட இந்த கேம் இப்ப இங்க ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் கேமா நீங்க அந்த நதிக்கரை வரைக்கும் ஓடி போகணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த நதியில ஜம்ப் பண்ணணும். அதாவது அப்படியே குதிச்சு நீங்க அந்த பக்கம் போகணும். அதுக்கப்புறம் நதிக்கு அந்த பக்கம் வயல்வெளிகள் இருக்கு. அதை நீங்க அப்படியே பறந்து தாண்டி போகணும். எனி டவுட்ஸ் ப்ளீஸ்? என்னுடைய இந்த ரோபோட்டோட ஸ்பேர் மேனுவல் ஏதாவது கிடைக்குமா? சாரி, நாங்க ஒவ்வொரு மேனுவல் மட்டும் தான் ஒரு ரோபோட்டுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட், கோ. ஆஹா, எந்த லீவரை புடிச்சு இழுக்கிறதுன்னு தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆஹா, ஆக்சுவலா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். உடனே கிளம்புங்க. இருடா. என்ன பண்ணுது? வெரி குட், வெரி குட். இவ்வளவு அருமையா கண்ட்ரோல் பண்றத என் லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த ரோபோட்ஸ் இது வரைக்கும் யாருமே ரிவர்ஸ்ல நடத்தி கூட்டு போனது இல்ல. மோட்டோ இஸ் கிரேட். யோ கஜா கஜா, ஏதா ரொம்ப சேடங்கப்பா. அட பாவி, என்னப்பா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. விடக்கூடாதுப்பா. டேய் பத்து மண்டையா, ஜம்ப் பண்றதுக்கு எந்த பட்டனடா பிரஸ் பண்ணணும்? சீக்கிரம் சொல்லு. மோட்டோ, உன்னோட ரோபோட்டும் என்னோட ரோபோட்டும் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. அதனால நீ உன்னோட ரோபோட் சம்பந்தமான மேனுவல் தான் படிக்கணும்டா. நான் சும்மா பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இதோ கிளம்ப போற பாருங்க.
பத்துலு சீக்கிரமா சொல்லுடா, ரோபோட்டை ஜம்ப் பண்ண வைக்கிறது எப்படி சொல்ல போறியா இல்லையாடா மண்டையா? உன்னோட ரோபோட்டுக்கும் என்னோட ரோபோட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை எப்படி ஜம்ப் பண்ண வைக்கிறது, எப்படி பறக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுடா. வேலையை பாரு. பாத்தீங்களா, ரேஸ எப்பவுமே மோட்டோ லாஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அதாவது மத்தவங்களுக்கு அவர் சான்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சா முன்னாடி போங்கன்னு தைரியமா நிக்கிறாரு. he is so confident. sure நம்ம ஒட்டுமொத்த மேனுவலி அவர் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. ஆஹா, இது எப்படி இதை பறக்க வைக்கிறது, எப்படி இதை ஜம்ப் பண்ண வைக்கிறது ஒண்ணும் புரியலையே. மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டிடும் போல இருக்க. எதுக்கும் இதை அழுத்தி பாப்போம். ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த தடியை இப்படி எல்லாம் பண்றோம். போச்சு மாமியாரே. வாவ் really unbelievable. இது வரைக்கும் எங்க ரோபோட்ஸ் இவ்வளவு அழகா யாருமே பறக்க வச்சது இல்ல. வாவ் மோட்டு, நான் உங்களை என் கம்பெனியோட பார்ட்னர் ஆக்காம விட மாட்டேன். ஹலோ மேனேஜர் சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இன்னைக்கு அவனோட எலும்ப நான் எண்ணாம விட மாட்டேன். யாரு நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு நானு அவன் ரோபோட்டோட கைய கால உடைக்காம விட மாட்டேனாப்பா. அட, நான் உடைக்கிறதுக்கு எதையாவது விட்டு வைங்கப்பா. நானும் அவன் உடம்புல எதையாவது உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க காம்படிஷனோட கடைசி பாட்டு அதுதான். இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. என்னத சொல்லிட்டோம்? இப்ப இந்த ரிங்குக்குள்ள நீங்க எல்லாருமே சண்டை போட போறீங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸ்டார்ட் தி ஃபைட். மோட்டோ பையனுக்கும் பழிக்க பழி வாங்க நல்ல சான்ஸ் கிடைச்சிடுச்சு. வாங்கோப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மோட்டோ பையில பெச்சே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வேணா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம். நீ சரியா சொன்ன. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மோட்டுவை தாக்கலாம். வாங்க அவனை எப்ப அடிக்கலாம்? நீங்க ரத்தம் எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்க கூட நான் ஒத்துழைக்க மாட்டேன். ஏன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. என் அப்பாவி மோட்டோ மேல நீங்க எப்படி அட்டாக் பண்ணலாம்? ஸ்டார்ட் தி ஃபைட். போடுங்கப்பா, மண்டல போடுங்கப்பா, வாயில குத்துங்கப்பா. What is this? எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறீங்க. That's not fair. தனித்தனி அடிச்சுக்கோங்க. ஏய், எங்க விஷயத்துல நீ தலையிடாத. இந்த வாங்க. ஆஹா, என்ன காரியடா பண்றீங்க மண்ட பசங்களா? ஏன்டா எல்லாரும் ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? எதுக்கு? நான் காம்படிஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நீ எங்க எல்லாரும் அடிச்சுட்டேன். அதுக்கு நாங்க பழி வாங்க உன்னை அடிக்க போறோமாப்பா. சொட்ட மண்டல இருந்து கொட்டோ இறங்கப்பா. எங்கப்பா காணோம்? ஒரு குத்து விடுங்க. மோட்டுவே எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா அடிக்கிறாங்க சார். இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் எப்படி நடத்துறதுன்னு தெரியலையே. எந்த பட்டனும் புரியலையே. Wow, what a control. சும்மா சூப்பர்மேன் மாதிரி அடிக்கிறாரு. Wow, அப்படியே படத்துல வர மாதிரி இருக்கு. அந்த மோட்டு உண்மையிலே மேஜிக் மேனா என்ன? எங்க ரோபோட்ஸ்ல இவ்வளவு டேலண்ட் இருக்கிற விஷயம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாம போச்சு. என்ன பண்றது? இந்த ரோபோட் மண்டையை எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கான. எப்படி நிப்பாட்டுறது? இவன் செஞ்ச அட்டூழியத்துல எனக்கு இடுப்பளவு முடிஞ்சு ஃபைனல் கார்டே போயிடும் போல இருக்கு. My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. வாடா. நீ ஒண்ணா பாக்கி. Superb. Excellent, Motu. Motu is the winner. Thank you sir. Thank you very much. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா ரோபோட்டை ஹேண்டில் பண்ணீங்க.
என்னால நம்பவே முடியல. நாங்க உருவாக்குன ரோபோட்ஸ்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கான்னு நம்பவே முடியல. நாங்க பார்க்கும்போது நீங்களும் ரோபோட் அப்படியே ஒன்னா இருந்த மாதிரி இருந்தது. நாங்க கொடுத்த இந்த ரோபோட்டோட ஃபுல் மேனுவல நீங்க ஒரே நைட்ல எப்படி மனப்பாடம் பண்ணீங்க சார்? சொல்லுங்களேன். பல பேர் படிச்சு பெரிய ஆளா வாங்க, நான் கரைச்சு குடிச்சு பெரிய ஆளா இருக்கேன். கொஞ்சம் மஞ்சள், உப்பு, தூள், மிளகு எல்லாம் போட்டுதான் இதெல்லாம் நடந்தது. மஞ்சள், உப்பு, மிளகாத்தூளா? இதெல்லாம் வச்சு என்ன பண்ணீங்க? இந்த மசாலா ஐட்டத்துக்கும் எங்க ரோபோட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரே ராத்திரியில யாரு மேனுவல படிக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியில கலந்துக்க முடியும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன். எல்லாத்தையும் ஒன்னா பிச்சு போட்டு சுடுதண்ணில போட்டு சூடா சூப்பா குடுத்துட்டேன். ஆனா சப்புன்னு இருந்துதா? கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகு, தனியா எல்லாம் சேர்த்து சூப்பரா இருந்தது சூப்பு. மொத்த சூப்பையும் யாருக்கும் குடுக்கல, நான் மட்டும் தான் குடிச்சேன். என்னது? நீங்க எங்க ரோபோட்ஸோட மேனுவல சூப்பு வச்சு கடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டீங்களா? பாவம் மலையை சாச்சிட்டீங்களா?